ஒரு மனிதற்ற வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா அந்த மனிதற்ற வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல பல மைல் கற்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அவனை பற்றி வரும் அவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இரு மனங்கள் ஒன்றிணைக்க உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நலன் விரும்பிகளாக இருக்கலாம். நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவாக இருக்குது என்று சொன்னா, பல்லாண்டு காலம் பிரதிசையில் இஷ்டமான இரு மனங்கள் சங்கமிக்க சமுதாய சாட்சி சட்டத்துக்கு முன்னுக்கு அவையில் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்ன்ற தாண்டி திருமணத்துக்கு பிறகு அவைக்குள்ள 1008 பொறுப்புகள் இருக்கும். இந்த பாரபட்சம் பாக்குறீங்களே, அதாவது பணக்காரனா இருக்கிறவன் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறவன் கட்டத்துல பணக்காரனா அதுக்கு பிறகு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னா உரிமையோடு முத்தனமிடும் சொப்பனம் நின்று விடுகிறது பிணியின் பால் கட்டுண்டு. திருமணம் பண்றது இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போறது, அது ஒரு மறுபிறவி எடுக்கிற மாதிரி தான். ஒரு பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்தில இருந்து கணவன் மனைவி. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை. ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. கூடி பனங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை திங்கலாம் தோழர்களே. நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களுடைய பாடல் எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு துள்ளலான ஒரு பாடல். அப்ப இந்த பாடலை பாடின நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் ஆடி மாதத்தை பற்றியும் இந்த ஆடி பிறப்பு பற்றியும் ஒரு சுவாரஸ்யமாக சந்தோஷமாக குடும்பத்தோட கூடி ஆடி விளையாடி ஒண்டா மகிழ்ந்து உடல் குளிர கூழ் குடிக்கிற காலப்பகுதி என்று சொல்லிட்டு போயிருக்கிறார் இந்த ஆடி பிறப்பு நாள. ஆனா உண்மைக்கு அது உங்களுக்கு தெரியுமோ, இந்த ஆடி என்றது ஒரு சாபம் பெற்ற ஒரு மாசம். அதே நேரம் இந்த ஆடி மாதத்துல நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்காது. இதுக்கு பின்னுக்கு அறிவியல் காரணங்களும் இருக்குது, ஆன்மீக காரணங்களும் இருக்குது. ரெண்டையுமே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அதோடு சேர்த்து ஆடி பிறப்பு பற்றியும் சொல்ல போறேன். முக்கியமா திருமணத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள போறேன். அதோடு சேர்த்து இந்த பாரபட்சம் பார்ப்பார்கள் பாருங்க, அவியலை பற்றியுமே ஒரு சிறந்த ஒரு விடயம் ஒன்று சொல்ல போறோம். தொடர்ச்சியா காணொலியை பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிறீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. புற நினைக்காதீங்க, நாங்கள் சமைக்கிற கொட்டிலுக்கு இருந்து தான் இந்த காணொலியை எடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன கதைக்கிறதுக்கு மட்டும்தான் கொட்டில் ஒன்று சொன்னா சரியான காத்து. இந்த காத்துக்குள்ள நாங்கள் இதுல இருந்து சமைக்கிறது கஷ்டம். அவசர சமையல்கள் செய்ய எங்கண்ட வீட்டை சமைக்கிறது உண்டு. மற்றபடி பாருங்க, அடுப்புண்ட இதை பாருங்க, இந்த கறியை பாருங்க. இன்றைக்கு காலமே இதுல தான் சோறு போட்டு சமைச்சினாங்க இண்டியான் சமையல். அப்ப அதையுமே சொல்லிக்கொண்டு இந்த ஆடிக்கு என்ன சாபம் இருக்குது, ஏன் இந்த ஆடி மாதத்துல நல்ல விஷயங்கள் செய்கிறீர்கள், இதை பற்றி முதல்ல கதைப்போம். இப்ப இந்த இயற்கை இருக்குதான், இந்த இயற்கை இந்த பூமி சூரியனை மையப்படுத்தி இருக்குது. இந்த சூரியன் திசைகள்ல பயணிக்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துல வட திசையை நோக்கியும் குறிப்பிட்ட காலத்துல தென் திசையை நோக்கியும் பயணிக்கும். இப்படி இந்த சூரியன் வட திசையை நோக்கி பயணிக்கிற காலத்தை உத்தராயணம் என்று சொல்வார்கள். தென் திசையை நோக்கி பயணிக்கிற காலத்தை தட்சநாயனம் என்று சொல்வார்கள். அப்ப இந்த சூரியன் தென் திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிற நாள் தான் தமிழ் அரிச்சுவடிப்படி, அதாவது தமிழ் கேலண்டர் படி சொல்லிக்க ஆடி மாதம் 1ஆம் திகதி. அந்த நாள் இன்றைக்கு தான். இந்த நாளைத்தான் ஆடி பிறப்புன்னு சொல்வோம். இன்றைய தினம் கூழ் காய்ச்சி குடிப்போம். சரியோ? இதுக்கு பின்னுக்கு இருக்கிற அறிவியல் விளக்கம் என்ன, ஏன் இந்த நாள்ல நல்ல நிகழ்வுகள் நடக்க கூடாது என்று சொன்னா அறிவியல் விளக்கம் ஒன்று இருக்கு. திருமணமா இருக்கலாம், காது குத்தா இருக்கலாம், சுப நிகழ்வுகள், அதாவது இந்த வீடு குடியேறதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் தவிர்ப்பார்கள். ஏன் என்று சொன்னா இப்ப ஆடி மாதம் கருத்தரிக்கிற பிள்ளை குழந்தை சித்திரை மாதம் பிறக்க போகுது. சித்திரை மாதம் பார்த்தீங்களோன்னு சொன்னா கடும் வெயில் உச்சக்கட்டமா இருக்கும். அதால அந்த வெப்பத்தை அந்த குழந்தை தாங்காது. அதால இந்த ஆடி மாதம் திருமணத்தை தவிர்க்கிறதுக்கான பிரதான காரணம், அறிவியல் காரணம் இதாத்தான் இருக்குது.
ஆன்மீக காரணம் என்னென்று சொன்னா வந்து சூரியன் 2 பக்கம் வருதுதானே, வடதிசை நோக்கி ஒரு பக்கம் தென் திசை நோக்கி ஒரு பக்கம் வருதுதானே. இந்த வடதிசை நோக்கி வார காலப்பகுதியில் தேவர்கள பகலாகவும் தென் திசை நோக்கி வரைக்க வந்து தேவர்கள இரவு பொழுதாகவும் இருக்கும். அப்ப இந்த தேவர்கள் இந்த இரவு பொழுதா இருக்க மக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா லௌகீக வாழ்க்கையில இருந்து ஆன்மீக பாதையை நோக்கி நகரணும். ஆன்மீகம் வந்து உண்மைக்குமே ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த உதவி செய்கிற ஒரு வழியா இருக்குது. தியானங்கள் செய்யறதா இருக்கலாம், ஒரு கோவில் திருவிழான்னு சொன்னா கூட அங்க சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி சந்திக்கிற ஒரு தருணமா இருக்கு. மனதை ஒரு அமைதிப்படுத்தி மனதில் இருக்கிற பேரங்களை நீக்கி ஒரு தூய்மையாக்குற ஒரு தருணமா வந்து அந்த தருணம் இருக்கும். அப்ப அதால வந்து அந்த நாள்ல வந்து அந்த மாதத்துல வந்து ஏதோ நல்ல நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடாது, மக்கள் வந்து இந்த லௌகிக வாழ்க்கையை துறந்து ஆன்மீகத்தின் பாதையில வந்து போகணும்னு சொல்லி இந்த நாளை வந்து சொல்வாங்க. அதோட வந்து ஆடிப்பிறப்பை பற்றி சொல்லணும்னு சொன்னா இதுக்கு பின்னுக்கு தான் இந்த ஆடி இந்த கதை இருக்குது. ஆடி வந்து ஒரு தேவலோக தேவதை. நீங்க நினைக்கிற மாதிரி ஆடி வந்து ஒரு மாதம் இல்லை, அது வந்து ஒரு தேவலோக தேவதை. ஒரு நாள் வந்து சிவபெருமான் தனிமையில இருந்திருக்கிறார். இந்த தனிமையில இருக்கிறத பார்த்த ஆடி என்ன செய்யறான்னு சொன்னா சிவபெருமாண்ட மனைவியாற்ற உருவம் எடுத்துக்கொண்டு பார்வதியின் உருவம் எடுத்துக்கொண்டு மயக்க போறா. சிவபெருமான் தான் நம்ம உலகம் அறிஞ்சவர், அவருக்கு எட்டத்துக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும். ஏனென்று சொன்னா சிவபெருமான் யாரெண்டுங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கணும்டா கடவுள். அனைத்தும் தெரிந்த ஒருத்தராதான் ஞானமும் தெரிந்தவர் தான் வந்து சிவபெருமானா இருக்கு. அப்படி இருக்க இவா பார்வதியா வருவா தண்டு மனைவியாருன்னு தெரியாம இருக்க போதும். அப்ப அறிஞ்சு கொண்டுட்டார். அறிஞ்சு கொண்டோன உடனே ஆடிக்கு வந்து சாபம் போடுற, நீ பூ உலகத்துல கசக்க கூடிய வேப்ப மரமாய் பிறக்க கடவாய். சிரிக்காதுங்க, உண்மையான வரலாறு. சில பேர் உண்மை இல்லைன்னு நினைக்கிறார்கள், சிரிப்பின உண்மையான வரலாறு. உண்மையான வரலாறுல உண்மையான கதை, அதாவது இதிகாச புராண கதை. அப்ப நீ வந்து வேப்பு மரமா பிறக்க கடவாயிருந்தா வந்து வேப்பு மரமா வந்து பிறந்துட்டா. பிறந்தோன்னு ஆடி வந்து சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அவர் வந்து கொஞ்சம் இறங்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப உடனே நம்ம என்ன செய்யறார் சிவபெருமான், நீ வேப்பு மரமா பிறந்தாலும் உன்னை வந்து மக்கள் தரிசிப்பார்கள், அம்மனை தரிசிக்கிற அளவுக்கு உன்னை தரிசிப்பார்கள். இந்த ஆடி மாதத்துல வந்து உன்னை தரிசிப்பார்கள். அம்மன் கோயில்ல பாருங்கோ, இந்த ஆடி மாதத்துக்கு இந்த வேப்ப மிலைகள் எல்லாத்துலயும் தோரணம் செய்து கட்டி ஆடி கூழ் காய்ச்சி படைப்பினோம். அப்ப அதுல இருந்து வந்ததுதான் இந்த கூழா இருக்கலாம், இந்த வேப்ப மரத்தை பயன்படுத்துறதா இருக்கு. இந்த சாபத்திலிருந்து வந்த ஒரு விடயம். உண்மைக்குமே இந்த அம்மன் வருத்தம் வரைக்கு எல்லாம் இந்த வேப்ப மரத்தை வச்சு மெத்தனை மாதிரி எங்கள் 3 பேருக்குமே வந்து அம்மன் வருத்தம் வந்திருக்குது. மெத்தனை மாதிரி செய்வினோம். அதுக்கு மேலதான் நாங்க படுவோம். எங்களுக்கு மேலேயும் வேப்ப மிலைகள் வச்சு விடுவினோம். அந்த வேப்ப மிலையில இருக்கிற மருத்துவ குணம் வந்து எங்களுக்கு அந்த வருத்தத்தை வந்து மாத்தி தரும். அப்ப அப்படியான ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஏன் கொரோனா வந்த காலத்துல எல்லாம் வந்து கஷாயம் பற்றி தெரியுமோ, நாங்கள் எங்கண்ட வேப்பம் பட்டியை பிச்சம் அடுப்புல போட்டோம், காய்ச்சினோம், அப்படியே மடமடண்டு குடிச்சதுதான். தச்சுல கொரோனா வந்தா கொண்டாலும் கிருமியும் சாகணும் இல்லை. அப்ப அதுக்காக குடிச்சதுதான், கொரோனா ஊசியும் போட்டதுதான், அதால சீரழிஞ்சதுதான். சரி, அதெல்லாம் விடுவோம். இப்ப வந்து ஆடிப்பிறப்பை பற்றி நவாலியூர் சோமசுந்தர புலவரவர்கள் ஒரு பாடல் வந்து பாடிட்டு போட்டார். நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, ஒரு கவிதை ஒண்ணு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். ஆடியும் வந்தாச்சு, ஆதித்தன் வரப்போறான், அவன் தனல் அனல் பறக்கும், அந்தி சாய்ந்தாலும் அவன் கனல் ஓயாது, சண்டமாருதம் கண்ட நேரம் வரும், பிராணன் காக்க உடல் குளிர உளம் மிளிர தளமிடவே பிறந்திற்று ஆடி, கூடி மகிழ்ந்து குதூகலித்து நெல் நாற்றை அறுவடை செய்து அரைத்தெடுத்த மாவில் ஓங்கி நீண்டு வளர்ந்த கற்பக தருவில் பதமாய் இறக்கிய பதநீரை சேர்த்து காய்ச்சி வர பல்லுக்கிதமாய் தேங்காய் பத்தை பக்குவமாய் இறக்கி பந்தி பரிமாறிட முந்தி வருவான் பகலவன் தணலணைக்க விடிவள்ளியாய். இயற்கையால் இணைந்த ஆடிக்கூழ்.
ஒரு வேகமா இந்த கவிதையை வந்து வாசிச்சு முடிச்சுட்டு இந்த கவிதையில என்ன சொல்றேன்னு சொன்னா வந்து இப்ப சூரியன் வெப்பம் வந்து இப்போ ஒரு உச்ச நிலையில இருக்கும். அதே நேரம் காத்துமே வந்து பலமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப வந்து சொண்டெல்லாம் வந்து ஒரு வடிக்கிற ஒரு நிலைமைக்கு இருக்கு. எனக்கு சொண்டு பயங்கரமா வடிக்கும், பயங்கரமான சூடு வந்து எனக்குள்ள இருக்குது. இந்த நேரம் வந்து இன்னமுமே வந்து கூடுதலா இருக்கும். அப்ப இப்படியான நேரத்துல வந்து இந்த ஆடி கூழை வந்து கருப்பணியையும் சேர்த்து அதே நேரம் வந்து அரிசி மாவு அப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து ஒரு ஆடி கூழ் ஒன்று காய்ச்சி குடிச்சீங்களன்னு சொன்னா உடம்பு குளிர்மையாகும். அதோட வந்து குடும்பத்தோட சொந்தங்களோட ஒன்று சேர்ந்து குடிச்சீங்களன்னு சொன்னா மனசு குளிரும். இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னா சந்தோஷமா இருப்பீங்க. நாங்கள் வந்து விடிய காலனியை வந்து ஆடிக்கூழ் காய்ச்சிட்டோம். நம்ம நாளைக்குமே வந்து அப்படியே தொடர்ச்சி இந்த மாசம் ஃபுல்லாமே வந்து அம்மா ஆடிக்கூழ் காய்ச்சி கொண்டிருப்போம். நாங்கள் கூடுதலா இந்த இனிப்பு கூழ் தான் வந்து விரும்புறது. அதோட இந்த ஆடி மாசத்துக்குன்னே அம்மா வந்து ஒடியல் மா எடுத்து வச்சிருக்கலாம். அந்த ஒடியல் மாவுல வந்து என்ன செய்வோம்னு சொன்னா மரக்கறிகள் எல்லாம் சேர்த்து அந்த மரக்கறி கூழ் செய்வோம். இன்னும் வந்து அந்த பல மீன் வகைகள் எல்லாம் சேர்த்து மச்சக்கூழ் வந்து செய்வீனம். எனக்கு வந்து ஒரு நாள் நீ அது குடிச்ச அனுபவம் இல்லை. எப்பயாச்சும் ஒரு நாள் அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சு. எனக்கு அதுல ஈடுபாடும் இல்லை. மரக்கரை கூழ் எனக்கு பிடிக்கிறதே விட இந்த இனிப்பு கூழ் நிறைய பிடிக்கும். உங்களுக்கு எந்த வகையான கூழ் பிடிக்கும் என்று உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, அடுத்த கட்டமா வந்து நான் இந்த ஆடி மாதத்துல வந்து திருமண நிகழ்வுகள் எல்லாமே வந்து கூடுதலா தவிர்ப்பினமென்ற மாதிரியான வரலாறுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனா ஜோதிடக்காரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சில நேரம் இந்த மாதங்கள் அவ்வாறான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான சாத்தியங்களும் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் வந்து அதாவது நான் வந்து ஒரு விடயத்தை வந்து ஆராய்ஞ்சு பார்த்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் கொஞ்சம் தவிர்ப்பினுமா. அப்ப இந்த நாள்ல வந்து நான் இந்த திருமணத்தை பற்றி பேச போறேன். திருமணம் என்று சொன்னா என்ன சொல்லுவாங்க? அப்போ இரு மனமும் சேர்ந்து ஒண்டா ஆகிறது ஒரு நாள் தான் வந்து திருமணம் என்று சொல்லுவீங்க. ஒரு மனிதற்ற வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா அந்த மனிதற்ற வாழ்க்கையில வந்து ஆரம்ப கட்டத்துல பல மைல் கற்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அவனை பற்றி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் ஒரு பக்கத்தால வரும். இன்னொரு பக்கத்தால அவன் தான் செய்கிறது சரியோ பிள்ளையோ என்று தெரியாம தவிக்கிற ஒரு காலப்பகுதி வரலாம். எல்லாமே ஒரு முயற்சி செஞ்சு ஒரு நிலையை அடைஞ்சோனும் சரி இனிமே ஒரு மறுபிறவி எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்றது வந்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போறது. அது ஒரு மறுபிறவி எடுக்கிற மாதிரி தான். ஒரு பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து கணவன் மனைவி என்ற ஒரு ஸ்தானத்துக்கு போறது தான் வந்து திருமணம். அந்த திருமண நிலையில இருக்க அதுக்கு பிறகு தாய் தந்தை அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வந்து போவோம். அப்ப ஒரு மனிதன் அடுத்தடுத்த பிறவி கட்டங்கள் என்று சொல்லித்தான் வந்து இந்த திருமணத்தை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விளக்கம் ஒன்று நான் கொடுப்பேன். இப்ப இந்த திருமணத்துக்கு முன்னுக்கு அவையில் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும்ன்றதை தாண்டி திருமணத்துக்கு பிறகு வந்து அவைக்குள்ள 1008 பொறுப்புகள் வந்து இருக்கும். அதால ஒவ்வொரு உறவுகளுமே ஒரு நபர் திருமணம் செய்ய போறாருன்னு சொன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாம மனசுக்குள்ள எதுவுமே வச்சிருக்காம உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன வாழ்த்து, அந்த வாழ்த்து சொன்னாலே அவையில் வந்து பல்லாண்டு காலம் நீரோடி வாழ்வார்கள். ஒரு திருமண நிகழ்வுல வந்து என்ன சொல்லுவீங்க, வயிறார சாப்பாடு போட்டு மனசார வாழ்த்திட்டு போனாலே அந்த திருமணம் வந்து 100 வருடம் வந்து நிலைத்து நிற்கும் என்று சொல்வார்கள். அப்படி வந்து இந்த திருமணத்தை பற்றி நிறைய விடயங்கள் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். நான் வந்து இந்த திருமணத்தை பற்றி ஒரு கவிதையுமே வந்து எழுதி வச்சிருக்கிறேன். அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இப்ப நிறைய கவிதைகள் வந்து எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு சில கவிதைகள் வந்து எங்களுடைய உறவுகளோடையும் பகிர்ந்து கொள்ளுவோம். அவையிட்டிருந்துமே வந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் என்ற ஒரு காரணத்தால தான் வந்து இந்த கவிதையுமே வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இதோட வந்து முடிஞ்சதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னமுமே இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட கதைக்கு போறோம். இந்த கவிதையை பகிர்ந்து கொண்டுட்டு அன்பும் மரமும் சேர்ந்தால் இல்லறம் நல்லறமாகும். ஓலை வாசித்து மாலை மாற்றி மங்கள மாங்கல்யம் மணாளன் இருக்கும் உள்ளம் தொட முடிவிலி அகலி அங்கு வெளியில் கரையில்லா காதல் வெளிப்படுத்த இல்லற பிரதிட்சையில் இஷ்டமான இரு மனங்கள் சங்கமிக்க சமுதாய சாட்சி சட்டத்தால் பிரதிட்சமாகினர் கன்னிகாவில் இருந்து தம்பதியினராய். வலது கை விரல்கள் இடது கை விரல்களுடன் இணைந்து இதயங்கள் பிணைந்து 10 விரல் கோர்த்து பரிசுத்தம் சேர்த்து தன் பாதி உன் பாதி என இணைந்து புது பயணம் தொடங்கும் இரு பூக்கள் மலரட்டும் மண்ணில்.
அன்னைக்குமே ஒரு நபருக்கு திருமணம் நடக்குது என்று சொன்னா அந்த திருமணத்துக்கு பின்னால நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். எனக்கு தெரிஞ்சு சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, காதல் பிரச்சனை, இன்னும் பிரச்சனைகள் என்று சொல்லி கொண்டே போகலாம். அப்படி பிரச்சனைகள் வரும். சொத்து பிரச்சனை, சீதன பிரச்சனை என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இரு மனங்கள் வந்து ஒன்றிணைக்க உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நலன் விரும்பிகளாக இருக்கலாம், நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவாக இருக்குது என்று சொன்னா பல்லாண்டு காலம் நீடூழி நோய் நொடி இல்லாமல் வாழ்க வளர்க. அந்த ஒரு வார்த்தையை வந்து அவைகள்ட்ட ஏதாவது ஒரு கெட்ட குணங்கள் இருந்தாலோ இல்லாட்டி ஒரு கெட்ட செயற்பாடுகள், உண்மைக்குமே வந்து சனி உச்சம் பெற்றா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும், செவ்வாய் தோஷம் இருந்தா பிரச்சனைகள் நடக்கும் என்று சொல்லி சோதிடக்காரர்கள் வந்து சொல்வார்கள். இன்னும் இப்போ சொல்ல போய்க்கு வந்து அவைண்ட என்ன கேட்பார் புத்தி கேட்டா வந்து பிரச்சனைகள் வர பார்க்கும். தன் சொந்த முடிவிலையுமே வந்து மற்றாக்கள கருத்தை கேட்காம சுயமா வந்து இதுதான் சரின்ற ஒரு போக்குல போயிட்டு பிரச்சனைகள் வர பார்க்கும். அப்படியெல்லாம் வரும். ஆனா எங்கண்ட அதாவது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகள் இவேண்ட வாழ்த்துக்கள் வந்து என்ன நடக்கும் என்று சொன்னா கொஞ்சம் பலப்படுத்தும். உறவை வந்து கொஞ்சம் பலப்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கூட்டி கொண்டு போகும். என்ன அப்ப ஒரு திருமணம் ஒன்று நடக்குது என்று சொன்னா உறவுகள் என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரைக்கும் அவைக்கு கொடுக்க வேண்டியது வாழ்த்து. தங்கண்ட வாழ்க்கைய அங்கால அவையல் வாழ்ந்து பிறருக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்து பிறருக்கு முடிஞ்ச அளவு சேவைகளை செய்து மிளிர ஒரு வாழ்த்துண்ட சொல்லிட்டோம் என்று சொன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு விடயமா வந்து இருக்கும். இந்த பேரபட்சம் பாக்குறீங்களே, அதாவது பணக்காரனா இருக்கிறவன் வந்து என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறவன் ஒரு கட்டத்துல பணக்காரனா வந்து அதுக்கு பிறகு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னா அவையில பற்றி ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி குத்தி கொண்டே இருப்போம். அது எங்கள்ல இருக்கிற ஒரு குணம். அவை எல்லாருக்கும் நான் ஒரு பானத்தை வச்சு ஒரு பதில் சொல்றேன், என்னால முடிஞ்சது என்னன்னு சொன்னா இந்த எழுதுறது. என் எழுத்தவளா வடிவில்லை, அதனால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்படியான விடயங்களா எழுதி வைப்பேன். உண்மைக்குமே என் எழுத்து வடிவில்லை. நிறைய பேர் என் எழுத்தை பார்த்து வந்து நக்கல் அடிப்பிடும். எந்த எழுத்துலதான் வந்து இவ்வளவு காலமுமே வந்து கல்வியில இருக்கிற பரீட்சைகள் எல்லாம் எழுதி அதுக்கான புள்ளிகள் எல்லாம் பெற்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். நான் என்ற எழுத்துன்றது அது இருக்கும். பாக்குறாக்கள் வந்து நக்கல் அடிக்கக்கூடிய வகையில வந்து இருக்கும். அது நான் உறுப்பு அழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. நான் என்ன நினைப்பேன்னா நான் எழுதுற விடயம் விளங்கினா போதும், அப்படி ஒரு மனநிலை தான் எனக்கு இருக்குது. அப்ப அதால வந்து சரி இதை வந்து நான் இப்படியான ஒரு புத்தகமா ஆக்கிக்க வந்து இப்படியான விடயங்களை எழுதி வச்சா சேகரிச்சு வைக்கலாம் அப்படி என்று சொல்லிட்டு வந்து எழுதி எனக்கு தேவைக்கு வைப்பேன். இதே மாதிரியுமே வந்து செய்து வைப்பேன். எது ஆக்களுக்கு விளங்குதோ அதை வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி என்ற ஒரு மனநிலையில சரி இப்ப வந்து நான் இன்னொரு பதில் ஒன்று சொல்ல போறேன். அத்தனையும் ஒரு குவளை தேநீரிலா, மார்க்கமில்லா மனிதனின் இயக்கம் பலரின் படுக்கை பாயின் சொர்க்கம். மார்க்கமில்லா மனிதனின் இயக்கம் பலரின் படுக்கை பாயின் சொர்க்கம். உரிமையோடு முத்தனமிடும் சொப்பனம் தேயிலையோடு நின்று விடுகிறது பிணியின் பால் கட்டுண்டு. உரிமையோடு முத்தனமிடும் சொப்பனம் தேயிலையோடு நின்று விடுகிறது பிணியின் பால் கட்டுண்டு. நிரப்பு கூடி ஒரு பக்கம், நிரந்தர நலனளிப்புகள் மறுபக்கம். நிரப்பு கூடி ஒரு பக்கம், நிரந்தர நலனளிப்புகள் மறுபக்கம். அடுப்பு கூட்டி அள்ளக்கரியில்லாதவன் அவிஞ்ச சாயம் குடிக்கிறான். அடுப்பு கூட்டி அள்ளக்கரியில்லாதவன் அவிஞ்ச சாயம் கொடுக்கிறான். மாறாப்பில் மணி தொங்க இருமாப்புடன் திரிபவன் கருநிறச்சாயம் குடிக்கிறான். மாறாப்பில் மணி தொங்க இருமாப்புடன் திரிபவன் கருநிறச்சாயம் குடிக்கிறான். இதிலங்கி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒற்றை குவளை தேநீர் சொல்கிறது ஒட்டுமொத்த யதார்த்தத்தை. ஒற்றை குவளை தேநீர் சொல்கிறது ஒட்டுமொத்த யதார்த்தத்தை. பார்த்தீர்களா இந்த கவிதைய? இந்த கவிதையின் அர்த்தமுமே வந்து நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா சொல்லுவீங்க தாரகா முதல் 2 கவிதையுமே சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து வந்துட்டேன். இந்த கவிதை இதன் அர்த்தத்தை வந்து நான் சொல்ல போறேன். இது வந்து பலருக்குமே வந்து தேவைப்படும் என்ற ஒரு காரணத்தால. உண்மைக்குமே வந்து தேத்தண்ணி
எங்கள்ட யாழ்ப்பாணத்துல வந்து தேத்தண்ணி என்று சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். தேத்தண்ணி எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்க. அப்போ எனக்கெல்லாம் எப்படி பிடிக்கும் என்று சொன்னா, நான் தேத்தண்ணி வந்து சுவைக்கு குடிக்கிறத தாண்டி சத்துக்கு குடிக்கிறது கூட. பல நேரங்களையும் எங்களோட காலம நேர உணவா இருக்கிறது அந்த தேத்தண்ணி தான். அப்ப இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கப் ஒன்று இருக்கும். இந்த கப்ல இவ்வளவு முட்டை வந்து தேத்தண்ணி இருக்கும். அந்த தேத்தண்ணில வந்து என்னென்ன இருக்கும் என்று சொன்னா, கொஞ்சம் மைலோ இருக்கும், கொஞ்சம் மெங்கர்மா இருக்கும், ஒரு அளவு சீனி இருக்கும். அப்பா என்ன செய்வாரு என்று சொன்னா வந்து இந்த கச்சான் அதுகள் எல்லாத்தையும் சில நேரம் வந்து அடிச்சு போட்டு இந்த தேத்தண்ணிக்குள்ள வந்து போட்டு விடுவோம். ஏன்னா அந்த குடிக்கைக வந்து எல்லா சத்தும் போகட்டும்ண்டு. அப்படின்னு சில நேரங்கள்ல வந்து நாங்கள் செய்யறோம். சில நேரம் அந்த கச்சானில வந்து சாப்பாட்டுக்குள்ள சேர்க்கிறது. அப்ப இந்த தேத்தண்ணிக்குள்ள வந்து இந்த 3 விடயமுமே வந்து கண்டிப்பா இருக்கும். அது சத்தா போகணும்ண்டு. சில பேர்ட்ட தேத்தண்ணிக்கு வந்து நல்ல கரிஞ்சாயம் அதோட சேர்த்து கொஞ்சமா இல்லாட்டி கொஞ்சம் பால் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனா பலரோட எங்க வாழ்க்கையை எடுத்து பார்த்தா, எங்க அம்மாக்கள்கிட்ட கேட்டா தெரியும். இன்னைக்குமே அம்மா வந்து தோட்டத்துல இருந்து நிறைய வேலைகள் வந்து செய்திருக்கிறா. அப்ப அம்மாட்ட கேட்டா தெரியும் தேத்தண்ணின் அருமையை பற்றி. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த தேத்தண்ணி வந்து அம்மாவை மட்டுமென்று சொல்லல, அம்மாவை தாண்டி எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டப்பட்ட வேலை செய்வீங்க. அவையில பொறுத்த வரைக்கும் அந்த தேத்தண்ணின்றது ஒரு சாயத்தோடைய வந்து, அதாவது தேயிலை, அந்த தேயிலையை ஊத்தி தேயிலைக்குள்ள சுடுதண்ணியை ஊத்தி வடிச்சு குடிக்கிறது, அதோடைய வந்து நின்று போகுது. மா பிடிக்காது, அங்கால மைலோ பிடிக்காது, அந்த மா பிடிக்காது, இந்த மா பிடிக்காதுன்னு இல்லை, அது வாங்குறதுக்கான வசதி இல்லாம அந்த தேயிலையோடைய வந்து நின்று போகுது. அதுவே வந்து எந்த பெரிய பணக்காரனா இருந்தாலும் இது வந்து உண்மைக்குமே நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு அவமரியாதை செய்கிற மாதிரி சொல்லல. நிறைய பணக்காரர் இருக்கணும், அவைகளுக்கு உண்மையா ஏழைகளை பார்த்தா தெய்வங்கள் மாதிரி. ஏனென்று சொன்னா, நேற்றைக்கு கூட ஒரு கதைச்ச ஒரு அம்மாவோட வந்து கண்கலங்கி கதைச்சிருந்தவா. என்னென்று சொல்லுவாண்டா, நாங்கள் உங்களை போலதான் கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்து அதால நாங்கள் பழச மறக்க மாட்டோம் என்று சொல்லி தங்களால முடிஞ்ச உதவியை வந்து பிறருக்கு செய்து கொண்டிருக்கணும். அப்ப அவையில போல ஆட்களுக்கெல்லாம் கண்டிப்பா நான் சொல்ற சில விஷயங்கள் வந்து மன கஷ்டமாகாத, நான் எனக்குள்ள ஒரு பயமா இருக்கு, மன கஷ்டம் ஆகுமோ தெரியாது. அந்த ஒரு காரணத்தாலதான் வந்து நான் இதை சொல்லிக்கிறேன். நான் இந்த பாரபட்சம் பார்க்கிறார்கள், அந்த சாதி திமிர், பணத்திமிர், மதத்திமிர் என்று சொல்லி பாரபட்சம் பார்க்கிறார்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கதையை சொல்லிக் கொள்றேன். என்னன்னு சொன்னா வந்து, எவ்வளவோ காசு இருந்தாலும் அந்த தேயிலையை தாண்டி கொஞ்சம் சீனி சேர்க்க முடியாத அளவுக்கான உடல்நிலை வந்து பணக்காரர்கள்ல, இந்த பாரபட்சம் பார்க்கக்கூடிய ஆட்கள்ல அதிகம் பேருக்கு இருக்கும். இதை வந்து உண்மைக்குமே கஷ்டப்பட்டார்களுக்குமே வந்து இருக்கும். எனக்கு எங்களுக்கே வந்து என்னென்ன ஏதோ தெரியாது, எனக்கு இப்போ எனக்கு என்ன சாப்பிட்டா பிரச்சனை, அப்படி எல்லாருக்குமே வந்து வருத்தம் வந்து கொண்டுதான் இருக்குது. இது நான் இந்த கவிதையோட தொடர்பு படுத்தி வந்து சொல்றேன். இந்த சொல்லேக்கு எனக்கு வந்து எத்தனை பேருக்கு இது வலியை கொடுக்குதுன்ற ஒரு விடயம் நான் யோசிச்சு பார்த்து தான் நான் வந்து சொல்லணும். அப்ப அதனால தான் வந்து சொல்லிக்கொள்றேன். நான் இதுலதான் இந்த நிரப்பு கூடி ஒரு பக்கம், நிரந்தர நலனளிப்புகள் மறுபக்கம். நிரப்பு என்றது வந்து வறுமை. இந்த வறுமைக்கான ஒரு தூய தமிழ் சொல் ஒன்று என்னன்னா நிரப்பு. இந்த நிரப்பு கூடி ஒரு பக்கம் என்றா, வறுமையில சீனி விருப்பம், மா விருப்பம், ஆனா குடிக்கலாது இல்ல, காசு இல்லை வாங்குறதுக்கு, சாப்பிடுறதுக்கு காசு இல்லை, சாயத்தை குடிச்சிட்டு ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜியோட வேலை செய்யறது. நிரந்தர நலனளிப்புகள் என்று சொன்னா, இந்த கொலஸ்ட்ரால், சலரோகம், அந்த வருத்தம், இந்த வருத்தம் என்று சொல்லி 1008 வருத்தம். அந்த வருத்தம் இருக்கிறவர்களும் வந்து கட்டுப்பாட்டோட இருக்க வந்தாவே இந்த வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய மாதிரி இருக்கும். அது உண்மைக்குமே அந்த வருத்தம் இப்ப எல்லாருக்குமே தான் வந்து வருது. எங்கண்ட இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையான விடயங்கள்லயே நிறைய மருந்துகள் கலந்திருக்கிறதால இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாருக்குமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த கவிக்கு பொருத்தமா வந்து இதை வந்து சொல்றேன். என்னென்று சொன்னா, எல்லாருமே இந்த கஷ்டப்பட்டவன் காசு இல்லாம சாயம் குடிக்கிறான், பணக்காரன் குடிக்க முடியாம சாயம் குடிக்கிறான். அப்ப ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்ப இதுக்குள்ள யாரை பார்த்து பாரபட்சம் பாக்குறீங்க? அதுதான் வந்து என்ற ஒரு கேள்வியா வந்து இருக்குது. இந்த கேள்வியுமே வந்து இதுல முன் வச்சு கொண்டு, இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி தமிழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து ஆடி மாதம் 1ஆம் தேதி, இந்த நாள்ல இப்படி ஒரு காணொளி, என்ற பேக்ரவுண்டும் என்ற ஆடை கலரும் ஒரே நிறத்துல வந்து இருக்கிறதால முகம் தெரியுதோ இல்லையோ தெரியாது, சொன்ன விடயங்கள் வந்து சரியா போயிருக்கும்.
அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா. நன்றி.